நமஸ்காரம். நாம் அனைவரும் இந்த லோகத்தில் இருக்கும்போது ஆனந்தமா இருக்க வேண்டும். அடுத்த பிறவி இருந்தாலும் இதைவிட உயர்ந்த பிறவி வேண்டும். ஞானம் வளர்ந்தவர்கள் அடுத்த பிறவியே வேண்டாம் என்றெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம். இதுல நம்மால முடிஞ்சது பாசிபிளா இருக்கிறது சிலது இருக்கலாம். ஆனா நம்முடைய பலத்தால் முடியாதது கூட பலது இருக்கலாம். அப்ப அதை சாதிப்பது எப்படி? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதை சரியாக்குறதுக்கு நம்மால முடியல. அப்ப அதுக்கு மேல இருக்கிற சக்தி தேவைப்படும். ஒருத்தருடைய மனசு ஏனோ தப்பான வழியில போகிறது, அதை சொல்லி திருத்தறதுக்கு என்னால முடியல. அப்ப அதுக்கு மேல இருக்கிற சக்தியை நம்ம தேடித்தான் ஆகணும். இந்த மாதிரி இருக்கிறது நடக்குமா என்றால் கண்டிப்பா நடக்கும். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒருத்தர் தீயவரா இருந்து நாம் அவரோட கூட இருக்கோம்னா அந்த பாவம் நமக்கும் உண்டா, ஒட்டிக்குமா? ஒருத்தர் தானே பாவம் பண்ணிருக்கார், நான் கூட இருந்ததுனாலே அது ஒட்டிக்குமா என்று கேட்பீர்கள். அடுத்த கேள்வியும் வச்சுக்கோமே, அத போல ஒரு நல்லவரிடத்துல நாம இருந்தோம்னால் அப்ப அவருடைய புண்ணியமும் நம்மோட ஒட்டிக்குமா? நான் தீமையா இல்ல, நான் நல்லவனாவும் இல்ல. இப்ப இன்னொரு நல்லவரோட ஒரு கம்பெனி அவரோட சேர்ந்து இருக்கேன்னு வச்சுக்கோ, அப்ப அவருக்காக எனக்கு புண்ணியம் கிடைக்குமா? ஒரு தீயவரோட சேர்ந்து இருக்கேன்னு வச்சுங்க, அப்ப அவருடைய தீமை எனக்கு ஒட்டிக்குமா? இது ஒரு கேள்வி. ஒட்டிக்கலாம், வாய்ப்பு தாராளமா இருக்கு. ஏன்னா இப்ப பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்ங்கிற ஒரு சிம்பிள் சேயிங்லயே அந்த ஆரம்பிங்களே. பெரியவர்களோட சேர்ந்தா பெரியார் காட்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறு. இதை பத்தி ஆழ்வாரே பாடுறார். திருவாட்டாறுன்னு ஒரு திவ்யதேசம், அங்கதான் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பிரம்ம சம்ஹிதைங்கிற புஸ்தகமே கிடைச்சது. அது மலையாள திவ்யதேசம். ஆதிகேசவ பெருமாள் 23 அடி அகலத்துல சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெரிய சயனம். திருவடியை சேவிக்கிறதுக்கு ஒரு வாசப்படி, நாபிய சேவிக்கிறதுக்கு இன்னொரு வாசப்படி, திருமுடி தலைய சேவிக்கிறதுக்கு இன்னொரு வாசப்படி. அவ்வளவு பெரிய சயனம். அந்த பெருமாள் ஆழ்வாருக்கு ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்தாராம். பெரியார் காட்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறு. நம்மால சாதிக்க முடியாத பலதையும் ஒரு பெரியவனுக்கு அடிமையா, ஒரு பெரியவனுக்கு தொண்டனா நம்ம இருந்தோம்னால் அவர்கள் அதை சாதிச்சு கொடுத்துடுறார்கள். எப்படி தெய்வ சக்தி வேணும்னு சொன்னீரென்னால் பெருமாளுக்கு மகான்கள் பேர்ல ஆசை. நாம அந்த மகான்கள் இடத்துல தொண்டர்களா இருந்தோம்னால் அந்த ஆசை நம்ம பேர்லயும் விழுந்துடும். பெருமானுக்கு புண்ணியாத்மாக்கள் இடத்துல விருப்பம். அந்த புண்ணியாத்மாக்கள் இடத்துல நாம தொண்டனா இருந்தோம்னா அந்த விருப்பம் நம்ம பேர்லயும் விழும். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. அதுக்காகத்தான் நாம பக்தர்களுக்கு பக்தனா இருக்கணும், அடியார்க்கு அடியானா இருக்கணும்னு சொல்ற பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கையில இது ரொம்ப குறைஞ்சே படுத்துட்டோம். யார் மகான்களா இருப்பாளோ அவர்களை அண்டி அவர்களை தெய்வமாக கொண்டு அவர்களுக்கு தொண்டு புரிந்து அவ சொன்ன வழிக்கு நடந்துண்டு அப்படின்னு இருக்க வேண்டும். இருக்க வேணுங்கிறதுக்கு இதுதான் லாஜிக்கல் ப்ரூஃப். இப்போ ஒரு காணி நிலம், அந்த நிலத்துல ஃபுல்லா தண்ணீர் பாய்ச்சிருக்கா. அதுக்கு பக்கத்து நிலம் இருக்கு பாருங்க, அந்த சாகுபடியே பண்ணாட்டா கூட இந்த நிலத்துல இருக்கிற நீர் பொசிந்து கசிந்து பக்கத்தில் இருக்கிறத அப்படியே ஈரப்பசையோட ஆயிடும். அந்த நிலத்துக்காரன் தண்ணீர் பாய்ச்சவே இல்லை, இந்த நிலத்துலதான் தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருக்கும். ஆனா இந்த நிலம் அந்த நிலத்துல பசையை உண்டாக்குறது பாருங்க. அதே போல பெருமாளுடைய கருணை அருளுக்கு மகான்கள் புண்ணியாத்மாக்கள் ஆச்சாரியர்கள் இலக்காயிடுறார். நாம அவர்களுடைய அருளுக்கு இலக்காரோம். அவர்களிடத்துல நாம தொண்டு புரிந்து வந்தால் அப்ப தானே பெருமானுடைய அருள் நம்ம அளவுக்கு வந்துடும். அங்க வந்து சேர்ந்தது இன்னும் தாண்டி நமக்கும் வரும். இப்போ ஆத்துல தண்ணீர் ஓடுறது, அந்த கிராமத்துல உள்ள இருக்கிற வீட்டுல எல்லாம் கணத்துல தண்ணீர் நிரம்பிடும் தெரியுமோ? வீட்டுல இருக்கிற தண்ணீர் எப்ப குறையும்? ஆத்தங்கரையில போற தண்ணி குறைஞ்சு போச்சுன்னா இங்க தண்ணி குறைஞ்சிரும், அங்க தண்ணீர் வந்ததுன்னா இங்க தண்ணி ஏறும். நிலத்தடி நீர் ஏறது இல்லையோ? அங்கெங்கயோ காவேரியில ஓடுறது, வைகையில ஓடுறது, என் வீட்டுல தண்ணி வந்துருச்சுனால் அங்க வருவது இங்க அளவுக்கு அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதே போல பெருமானுடைய அருள் முழுக்க புண்ணியர்கள் இடத்துல இருக்கு, அந்த மகான்களுடைய எஃபெக்ட் நம்ம அளவுக்கும் வரும். இது எப்படி உண்மையோ இதே போல பெருமானுக்கு தீயவர்கள் பேர கோபம் வருதுன்னு வச்சுங்க, நாம அந்த பாபாத்மாக்களோட தொடர்பு வச்சிருந்தோம்னால்
அந்த எஃபெக்ட் நம்ம பேர்லயும் வந்துடும். நேர புரியறாப்புல உதாரணம் சொல்லட்டுமா? விபீஷணன் இடத்துல ராமனுக்கு ஆசை. விபீஷணன் சரணாகதி பண்ணினான். அவங்கிட்ட 100 கேள்வி கேட்டான். சுக்ரீவன் அவன் சரணாகதியை ஒத்துக்கவே இல்லை, இவனை கூட்டுக்கவே கூடாது அப்படின்னு மறுத்து பேசினான். ராமன் கடைசியில சுக்ரீவனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டார். பண்ணி விபீஷணனை ஏத்துக்கணும்னா அவன் வரச்சே விபீஷணனோட கூட வந்து 4 ராட்சசாளுக்கும் நோ ஆர்குமெண்ட்ஸ், யாரும் ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. விபீஷணனை பத்தி தான் இத்தனை எதிர்ப்பு. அவனை ஏத்துட்ட உடனே மத்த 4 பேரும் உடனே உள்ள வந்துட்டார். அப்ப ஒருத்தர் பேர்ல விழுந்த கருணை அவனுடைய நிழல்ல நின்ன எல்லாருக்கும் கிடைச்சது பாருங்க. அதே மாதிரி ராவணன் பேர்ல தானே கோபம், ராவணனைத்தான் அழித்தார். ஆனா ராவணனோட கூட இருந்த கும்பகர்ணன், இந்திரஜித், அக்ஷகுமாரன், கேள்வியே இல்லாத அத்தனை பேரும் போயிட்டாளே. அதனால தீயவர்களோட நாம நட்பு வச்சிருந்தா அந்த தீமை நம்மளையும் பாதிக்கும். நல்லவர்களோட நட்பு வச்சிருந்தா அந்த நன்மை நம்மளவுக்கும் வரும். இது ரொம்ப முக்கியமான அர்த்தம். நன்கு தெரிந்து யோசித்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.